வணக்கம் மாணவ செல்வங்களே, லீனாவின் கணித கொடுத்திருக்கும் உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உள்ள கணமொழி செட் லாங்குவேஜ் அதோட இன்ட்ரடக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். செட் லாங்குவேஜ் கணமொழி இவர் தான் ஜார்ஜ் கேண்டர். 1845 முதல் 1918 வரை வாழ்ந்தவர். ஜெர்மானிய கணித மேதையான இவர் தான் கணங்களின் கோட்பாடுகளை உருவாக்கியிருக்காரு. கணம் செட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு கணம் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதவே ஆங்கிலத்தில் a set is a well defined collection of objects அப்படின்னு சொல்கிறாங்க. வரையறுக்கப்பட்ட அப்படிங்கிறதான் well defined அப்படிங்கிறது. அது என்ன வரையறுக்கப்பட்ட வெல் டிஃபைன் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் எல்லா மாணவர்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் பாட நோட்டில் முதல் 5 இயல் எண்களை எழுதுக அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் எல்லா பேரும் என்ன செய்வீங்க, நோட்டில் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு எழுதுவீங்களா? அப்போ முதல் 5 இயல் எண்கள் அப்படின்னா அந்த இயல் எண்கிறது 1லேருந்து ஆரம்பிக்குது, முதல் 5ன்னா 5ல் முடியுது அப்படின்னு தெளிவான வரையறை இருக்குது. உங்களுடைய எந்த ஒரு மாணவரோட நோட்லையும் இந்த மதிப்பு என்ன செய்யாது, எண்கள் என்ன செய்யாது அப்படின்னா மாறாது. அப்படி மாறிச்சு அப்படின்னா நீங்கள் தப்பாக எழுதிருக்கீங்கன்னு அர்த்தம். சரியாக எழுதும் பட்சத்தில் அனைவரின் பாட நோட்லையும் இதே எண்கள் தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா வரையறுக்கப்பட்ட வெல் டிஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இது வரையறுக்கப்படாத நாட் வெல் டிஃபைன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, மாணவர்களே இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடித்தமான 5 பறவைகளின் பெயர்களை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, எல்லாரும் உங்களுக்கு பிடித்த 5 பறவைகள் பெயர் எழுதுவீங்களா? அவங்க எல்லா பேரோட பாட நோட்லையும் அந்த பறவைகள் பெயர் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பறவை பிடிச்சிருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு அது என்ன செய்யாது, பிடிக்காது. அப்போ அனைவருடைய பதில்களும் ஒரே மாதிரி என்ன செய்யாது அப்படின்னா இருக்காது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாட் வெல் டிஃபைன், வரையறுக்கப்படாத அப்படின்னு சொல்கிறோம். இப்படி சரியாக வரையறுத்தா தான் அது கணம். முதல் 5 இயல் எண்கள் அப்படின்னா சரியாக வரையறுக்கப்பட்டிருக்கு, அனைவருடைய பாட நோட்லையும் ஒரே மாதிரி விடை இருக்குது. இதுக்கு பேர் தான் வரையறுக்கப்பட்ட. இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வரையறுக்கப்படாத அப்படிங்கிறது அந்த பறவைகள் உதாரணத்துக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா கணம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்ல மாட்டோம். அடுத்து ஒரு கணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் ஒரே ஒரு முறை மட்டுமே பட்டியலிடப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு முறை மட்டுமே பட்டியலிடப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இப்போ நாங்கள் என்ன செஞ்சிடறேன் அப்படின்னா 1, 2, 5, 1, 3, 2 அப்படின்னு எழுதுறேன். இப்போ இது மாதிரி எழுதிட்டு இந்த கொடுத்துருக்க எண்களை நான் பட்டியலில் எழுதணும், ஒரு கணமாக எழுதணும் அப்படின்னா நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு அடைப்புக்குறி, இதுக்கு பேர் தான் வில் அடைப்பு அல்லது கன அடைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த அடைப்புக்குறிக்குள்ளே தான் கணத்தோட உறுப்புகளை நம்ம எப்பயுமே என்ன செய்யணும் அப்படின்னா எலமெண்ட்ஸை எழுதணும். அப்போ 1, 2, 3, 5 அப்படின்னு தான் எழுதியிருப்பேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 தடவை வந்திருக்கும், இந்த 2ம் 2 தடவை வந்திருக்கும். அப்போ திரும்ப வந்த எண்களை நான் என்ன செய்ய தேவையில்லை அப்படின்னா கணத்துக்குள்ளே எழுத தேவையில்லை. இந்த கணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரே முறை தான் இருக்கணும். வந்த எண்ணை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா திரும்ப மீண்டும் ஒரு முறை வரக்கூடாது. வந்த உறுப்புகள் திரும்ப என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வரக்கூடாது. இரண்டாவது வரையறை என்னது அப்படின்னா, ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் வெவ்வேறு வகையில் வரிசைப்படுத்தப்பட்டு பட்டியலிடப்பட்டாலும் கணம் மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே நான் ஃபஸ்ட்டு உங்களை எழுத சொன்னதுனால கன அடைப்பு போடாமல் சொல்லியிருந்தேன். இப்போ கன அடைப்பு போட்டுக்கலாம். அடுத்து வெவ்வேறு முறையில் வரிசைப்படுத்துறது அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இப்போ முதல்ல என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா 2 அப்படிங்கிற எண்ணெய் எழுதிக்கிறேன், அடுத்து 4ன்னு போட்டுக்கிறேன், அடுத்து 1, அடுத்து 3, அடுத்து என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா 5ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த 2 கணங்களை ஒப்பிடுங்க. இங்கே 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற 5 எண்கள் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 எண்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா மாற கிடையாது. அதனுடைய வரிசை மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா மாறி இருக்கு. இப்படி கணத்தினுடைய உறுப்புகள் மாறாமல் அதோடைய வரிசை மட்டும் மாறி இருந்தால் அந்த இரு கணங்களுமே சமம், இரு கணங்களுமே ஒரே கணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக அடுத்து பொதுவாக ஒரு கணமானது A, B, P, Q, XY போன்ற ஆங்கில பெரிய எழுத்துக்களால் மட்டுமே குறிப்பிடப்படுகிறது. இந்த கணத்துக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு பேர் வச்சோம் அப்படின்னா அதை நம்ம எந்த லெட்டர்ஸில் தான் எழுதணும், கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் எழுதணும். அது பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாக இருக்கும் அப்படின்னா AB, இங்கே A மட்டும் தான் இருக்கணுங்கிறது கிடையாது. A, B, P, Q, XY போன்ற ஆங்கில எழுத்துக்களால் என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம குறிப்பிடுவோம்.
ஆங்கில பெரிய எழுத்துக்களால் நம்ம குறிப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு கணத்தில் உறுப்புகளை இதே மாதிரி வந்து இந்த கன அடைப்பு இந்த செட் பிராக்கெட்டுக்குள்ளே தான் போடணும். வேறு அடைப்புகள் சதுர அடைப்போ இல்லை சாதாரண அடைப்புக்குரிய நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா போடக்கூடாது. கன அடைப்பு அது வந்து வில் அடைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அடைப்புக்குறி மட்டும்தான் பயன்படுத்தணும். அடுத்ததாக நான் பார்க்குறது என்னது அப்படின்னா எக்ஸ் என்பது கணம் ஏயின் உறுப்பு என்பதை எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ என எழுதுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற உறுப்பு வந்து ஏ அப்படிங்கிற கணத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இங்கே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இப்போ முன்னாடி நம்ம ஒரு கணம் ஏ அப்படிங்கிற ஒரு கணம் எழுதியிருக்கோமா, அதுக்குள்ளே இருக்க ஏதாவது ஒரு உறுப்பு சொல்லுங்கள் பாப்பா. இப்போ 2 எழுதிக்கலாமா? அப்போ 2ங்கிற உறுப்பு வந்து எதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா ஏ அப்படிங்கிற கணத்துக்குள்ளே தான் இருக்குது. 2 பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லுவோம். அடுத்ததாக நான் பார்க்குறது வந்து எக்ஸ் அப்படிங்கிற வந்து எக்ஸ் என்பது கணம் ஏயின் உறுப்பு அல்ல என்பதை எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ, அதாவது உறுப்பு அப்படின்னா பிலாங்ஸ் டு, உறுப்பு அல்ல அப்படின்னா இந்த குறி தான் பயன்படுத்துகிறோம். நாட் பிலாங்ஸ் டு அப்படிங்கிற குறியை வந்து பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம மேலே ஏ அப்படிங்கிற கணத்தில் வந்து 1 2 3 4 5 அப்படிங்கிற எண்கள் தான் இருக்குது. 8 அப்படிங்கிற எண் வந்து இருக்கா? அப்போ 8 அப்படிங்கிற எண் வந்து நாட் பிலாங்ஸ் டு குறி போட்டு அடிச்சு விடணும். நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா சொல்கிறோம். இதை மேலும் சில எடுத்துக்காட்டு மூலம் இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா விரிவாக வந்து பார்க்கலாம். இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு கணத்தில் செட்டில் என்னென்ன உறுப்புகள் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 2 3 5 7 அப்படிங்கிற உறுப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏயின் ஒரு உறுப்பான 2 என்பதனை 2 பிலாங்ஸ் டு ஏ என எழுதலாம். அதாவது இந்த 2 பிலாங்ஸ் டு ஏன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 2 அப்படிங்கிற எண் வந்து இந்த ஏ அப்படிங்கிற இந்த 2ங்கிற எண் வந்து உறுப்பு வந்து ஏ அப்படிங்கிற கணத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க அப்படின்னா 2 பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லி எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக ஏயின் ஒரு உறுப்பான 5 என்பதனை 5 பிலாங்ஸ் டு ஏ. இப்போ 5 அப்படிங்கிற எண் வந்து இந்த ஏங்கிற அவங்க கணத்துக்குள்ளே இருக்கான்னு பாருங்க, 5 இருக்கா? அப்போ இந்த ஏங்கிற கணத்துக்குள்ள 5 என்பதனை இருக்குது, அதனால 5 பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லி எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக ஏயின் ஒரு உறுப்பில்லாத 6 என்பதனை 6 நாட் பிலாங்ஸ் டு, உறுப்பு அப்படின்னா பிலாங்ஸ் டு, உறுப்பில்லாத அப்படின்னா என்னது நாட் பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லி எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு மூலமாக இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இப்போ ஏ அப்படிங்கிற கணத்தில் வந்து அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத் அப்படிங்கிற 4 தமிழக கிரிக்கெட் வீரர்களோட பெயர்களை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோடிட்ட இடங்கள் கொடுத்துட்டு அதில் வந்து இந்த பிலாங்ஸ் டு நாட் பிலாங்ஸ் டு இந்த 2 குறியீட்டில் வந்து பொருத்தமான குறியீட்டை வந்து பயன்படுத்தி நிரப்புங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல என்னது முரளி விஜய் அப்படிங்கிறவர் வந்து ஏ அப்படிங்கிற கணத்துக்குள்ள செட்டுக்குள்ளே இருக்காரா அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுங்க பார்க்கணும். அஸ்வின், முரளி விஜய்ங்கிற பேர் இருக்கா? அப்போ இருந்துச்சு அப்படின்னா முரளி விஜய் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா சொல்லிடுறோம். இரண்டாவது பேர் என்னது அஸ்வின் இங்கே இருக்கான்னு பாருங்க, அந்த இருக்க முதல் பேராகவே அஸ்வின் இருக்கா? அப்போ அஸ்வின் ஏ அப்படிங்கிற கணத்துக்குள்ள என்ன செய்கிறாரு அப்படின்னா இருக்காரு, ஒரு உறுப்பாக வந்து எலமெண்ட்டாக இருக்காரு. பத்ரிநாத் இங்கே பாருங்க, பத்ரிநாத் அப்படிங்கிற பேர் இருக்கா? அப்போ பத்ரிநாத் பிலாங்ஸ் டு ஏ, இந்த பத்ரிநாத் அப்படிங்கிறவர் ஏ அப்படிங்கிற கணத்தில் வந்து ஒரு உறுப்பாக இருக்காரு. அடுத்ததாக பாருங்க கங்குலி, இங்கே பாருங்க இங்கே எங்கேயாவது கங்குலின்னு பேர் இருக்கா? எங்கேயுமே கங்குலிங்கிற பேர் வந்து என்ன செய்ய கிடையாது அப்படின்னா இருக்க கிடையாது. அப்போ கங்குலி அப்படிங்கிறவர் என்ன செய்யலாம் அப்படின்னா ஏ அப்படிங்கிற கணத்துக்குள்ளே வந்து இல்லை, அதை வந்து இது மாதிரி பிலாங்ஸ் டு குறி போட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அடிச்சு விடணும். இது வந்து நாட் பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சொல்கிறோம். இப்போ டெண்டுல்கர் அப்படிங்கிறவர் வந்து இங்கே பாருங்கள் மேலே டெண்டுல்கர் பேர் இருக்கா? இல்லை. அப்போ டெண்டுல்கர் அப்படிங்கிற உறுப்பு வந்து ஏ அப்படிங்கிற கணத்துக்குள்ளே இல்லை, நாட் பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சொல்கிறோம். கணத்தை குறிப்பிடும் முறைகள், கணத்தை வந்து எத்தனை முறைகளில் குறிப்பிடலாம் அப்படின்னா 3 முறைகளில் குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல் முறை வந்து விவரித்தல் முறை அல்லது வர்ணனை முறை, இது வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இரண்டாவது வந்து கண கட்டமைப்பு முறை அல்லது விதிமுறை, இதை வந்து செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மூன்றாவதாக பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை, இதை ரோஸ்டர் ஃபார்ம் அல்லது டேப்லர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இதை பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம். முதல் முறையான விவரித்தல் முறைன்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா எடுத்துக்காட்டாக ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம்,
அல்லது முழு எண்களின் கணம். இது மாதிரி ஒரு வர்ணனையா வார்த்தைகளா வேர்டிங்ஸாக கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துருக்கிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், விவரித்தல் முறை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை நேரடியாக பார்த்தோன்னே இதனுடைய உறுப்புகள் என்னது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ ஏ ஈக்குவல் டு இல்லக்க உறுப்புகள் எப்படி இருக்கலாம், உயிரெழுத்துக்கள், ஆங்கில உயிரெழுத்துக்கள் அப்படின்னா என்னது அது ஏ இ ஐ ஓ யூ அப்படின்னு இருக்கலாம். அவங்க வந்து அப்படி கொடுக்காம நேரடியாக கொடுக்காம மறைமுகமாக வார்த்தையாக வர்ணனையாக வேர்டிங்காக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்னது அப்படின்னா கன கட்டமைப்பு முறை அல்லது விதிமுறை, செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். இதில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிற ஒரு செட்டில் வந்து எக்ஸ் அப்படிங்கிற உறுப்பு வந்து சச் தட், இந்த கோடை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சச் தட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் சச் தட், எக்ஸ் என்பது ஆங்கில உயிரெழுத்து, ஒரு விதிமுறை கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ் சச் தட் வந்தாலேவும் அது வந்து விதிமுறை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதே மாதிரி தான் நேரடியாக பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து என்ன உறுப்புகள் இருக்குன்னு தெரியாது, ஒரு விதியை கொடுத்து அதுலேருந்து நம்ம எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்னது அப்படின்னா மூன்றாவது முறையான பட்டியல் முறை. இந்த பட்டியல் முறைக்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னா அட்டவணை முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இருக்க உறுப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா எடுத்துக்காட்டாக ஏ அப்படிங்கிற வந்து ஒரு செட்டில் ஏ ஈக்குவல் டு ஏஇஐஓயு பாருங்கள். இப்போ நேரடியாக பார்த்தாலே இதில் இருக்க உறுப்புகள் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா சொல்ல முடியும். இப்போ இந்த இரு முறைகள்லையும் நேரடியாக உறுப்புகள் என்ன செய்யாது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதில் என்ன உறுப்புகள் இருக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த பட்டியல் முறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து நேரடியாக நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பார்த்தோன்னே தெரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி தான் அடுத்த இரண்டாவது கணத்தை பாருங்கள். பி அப்படிங்கிற கணம் வந்து முழு எண்களின் கணம் கொடுத்துருக்காங்களா, அப்போ முழு எண்கள்லாம் 0லேருந்து ஆரம்பித்து முடிவு இல்லாமல் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்ம மெனக்கெடாமல் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மூன்று முறைகளுமே பார்த்தீங்கன்னா ஒரே எடுத்துக்காட்டு மூலமாக தான் இந்த மூன்று முறைகளுமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா விவரித்திருக்காங்க. இங்கே ஆங்கில உயிரெழுத்துகளின் கணங்கிறதா ஏ ஈக்குவல் டு ஏஇஐஓயு அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள் எக்ஸ் என்பது எக்ஸ் ஒரு முழு எண் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பி ஈக்குவல் டு 0 1 2 3 அப்படிங்கிறது. இதன் மூலமாக உங்களுக்கு இந்த மூன்று முறைகளும் தெளிவாக நல்லா புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். நன்றி.